ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி பால் போலி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் போலி பண்ணுறதுக்கு முதல்ல 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவையை லைட்டாக பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் பாதாம், இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு இது கூடவே சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் காய விடுங்க. இப்போ இது நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமாக குங்குமப்பூவை நான் பாலில் கலந்து வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூவை இந்த காய்ச்சின பாலில் சேர்த்துருங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு பால் கெட்டிப்பட்டுடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கலந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் இப்போ நான் இதிலே சேர்த்துடுறேன். இந்த மாதிரி பாதி பாதியாக சேர்க்கும் போது நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த தேங்காய் பால் கலவை ரெடி ஆயிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்னதாக உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை ரெகுலராக நம்ம பூரி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தேய்ச்ச பூரியை நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பூரி ரெடி ஆயிருச்சு. இந்த பொரிச்ச பூரியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பால் கலவையில் சேர்த்துருங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பால் கலவையில் ஊற விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பூரியை எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான பால் போலி ரெடி. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.